ஹே மை ஃபேமிலி இன்றைக்கி வெயிட் பார்த்தீங்கன்னா 59.75. நேற்று வாக்கிங் போனேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட்டை அதிகப்படுத்தினேன். டெய்லி என்னால் செய்ய முடியல. நான் பெருசாக வெயிட் லாஸ் பண்ணிட்டேங்கிறனால கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கா என்னன்னு தெரில. கொஞ்சம் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலைல 7:30க்கு இந்த வெயிட் லாஸ் வீடியோ வந்துடுது. ஸோ ஃபுட்டை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட்டையும் வாக்கிங்கையும் விட்டுறாதீங்க. நான் செய்கிற ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வாக்கிங்கை ஒர்க் அவுட்டை நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். நான் வாக்கிங் போகிறத வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் கண்டினியூவாக வாக்கிங் போக முடியல. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறத நான் வீடியோ போடுறேன். இது ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பெருசாக வெயிட்டை குறைப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் டெய்லியுமே நான் ஒர்க் அவுட் பண்ணுறத போடுறேன். நானுமே இன்னும் ஒரு 1 ஹவர் வந்து வாக்கிங்கையும் ஒர்க் அவுட்டையும் அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னா சரசரன்னு 15 நாளில் 57 கிலோ வந்துடலாம். அந்த சரசரன்னு ஒரு 1 kg ஒரு 15 நாளில் குறைச்சிடலாம் ஹெல்த்தியாக. நானும் இந்த 100 நாளுக்குள்ளே 57 கிலோ வந்துடலாம். அதை தான் அப்படி சொன்னேன். கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணால் எதுவுமே முடியாது, கிடையவே கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச என்னென்ன ஒர்க் அவுட் இருக்கோ அதெல்லாம் ஹெவியாக உடம்புல வேர்க்கிற மாதிரி செய்யுங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூவால் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன். அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். தூங்குறது லேட்டு, வாக்கிங் ஒர்க் அவுட்டை என்னால் செய்ய முடியல. ஆனால் வரும் நாட்களில் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து விடாதீங்க. நான் வந்து இந்த வீடியோவை 100 நாள் கண்டிப்பாக கண்டினியூஸாக போடுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் வாக்கிங் போங்க. உங்கள் வெயிட்டு குறைஞ்சதும் இந்த 100 நாள் கழிச்சு எவ்வளோ வெயிட்டை குறைச்சிங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி செஞ்சுருந்தேன் வீட்டுக்கு. ஸோ ஒரு சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா. மதியத்துக்கு பொல்லங்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். அது பாசிப்பருப்பு போட்டு அது சுண்டல். நைட்டு செஞ்சுருந்தேன் அந்த மீல் மேக்கரு, அந்த அந்த கிரேவி வந்து அந்த அடை மாதிரி தட்டினேன் இல்லைங்களா, அதையே கிரேவி மாதிரி செஞ்சு அதை வச்சு சாப்பிட்டேன். அது நல்லா மீல் மேக்கரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, சோயா சங்குன்னு சொல்லுவாங்கள்ல அதில். ஸோ அதனால் அது மாதிரி மதியம் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கிட்டேன். காலையிலைக்கும் அதே கிரேவி செஞ்சுக்கிட்டேன். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் ரைஸு, ஒரு சப்பாத்தி, உருளைக்கிழங்கு குருமா, வெண்டைக்காய் பொரியல், ஒரு கொய்யாக்காய், பொல்லங்காய் கூட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன். சப்பாத்தி சாப்பிட்றதுனால நிறைய காய்கறி ஃபைபர்லாம் இருக்க மாதிரி சாப்பிட்டா மோஷன் ப்ராப்ளம் வராது. காய்கறியை டெய்லியும் எடுத்துக்கிறோம் பிடிக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. டெய்லி எடுத்துக்கிட்டாவே சூப்பராக மாற்றம் வரும். கண்டிப்பாக காய்கறியை டெய்லியுமே இருக்க மாதிரி சாப்பிடுங்க. எக்கு, சிக்கன் அந்த மாதிரி இருக்க மாதிரி சாப்பிடுங்க. இன்றைக்கி ஈவினிங்க்கு ஒரு ரெசிபி. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸில் நைட்டில் பசிக்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 முட்டையும் உடைச்சி ஊற்றி நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வறுக்கிற மாதிரி முட்டையை நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் கம்மியாக இருக்கட்டும். ஸோ வந்து வானலில் விட்டோம் இருந்தாலும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நான் ஒரு 50 கிராம், ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி 50 கிராம் அவ்வளோ வந்து 50 கிராமே அதிகம், அதே 2 பேர் சாப்பிட்லாம். 50 கிராம் அவ்வளோ வந்து நல்லா 2 முட்டையும் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து அதோட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிளறிட்டேன். இது பார்க்க நெய் சாதம் மாதிரி சூப்பராக இருக்கும். நைட் டைமில் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து அவள் சேர்த்துக்கல, எங்கள் ஹஸ்பண்ட்காக செஞ்சது. அவரும் வெயிட் லாஸில் இருக்கார். சீக்கிரமாக அவரோட வெயிட்டையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து பெருசாக வெயிட் குறைக்கலனாலும் அவருக்கு ஃபுல்லாக நான் வந்து வெயிட் லாஸில் அவரை ஃபோக்கஸ் பண்ண வச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்காக எடுத்து போடுறேன் அவர் எவ்வளோ வெயிட்டை குறைக்கிறாருன்னு. இப்போ லாஸ்ட்டாக அவர் 80 கிலோலேருந்து எவ்வளோ வராருன்னு பார்க்கலாம். நான் ஆம்லேட்டும் சிக்கன் கிரேவியும் வச்சு முடிச்சிட்டேன். மை ஃபேமிலி இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 59 டிஜிட்க்கு வந்துட்டேன். இதுக்கு காரணம் உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணது தான். நேத்து ஒரு 1/2 hour வாக்கிங் போனேன். அதாவது ரெகுலரா வாக்கிங் போறேன் அப்படின்னா இந்த வெயிட் இப்படியே மெயின்டைன் ஆகாம கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இன்ச்சஸ்ல மாற்றம் வருது எனக்கு. ஆனா வந்து வெயிட் அப்படியே இருக்கு. நான் முன்னாடி நாள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டை பொறுத்து மாறுபடுது. ஏன்னா நான் 3 நேரமும் நல்ல ஃபுட்டாவே சாப்பிட்றேன். அதுல இருக்கக்கூடிய அதோடைய சால்ட்டு, வாட்டர் அதை பொறுத்து வெயிட் அப்படியே கூட மெயின்டைன் ஆகலாம். ஆனா வாக்கிங் போறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கலோரிஸ் பத்தாம கண்டிப்பா வெயிட்ல மாற்றம் வரும். ஸோ இனிமே வாக்கிங் போக ட்ரை பண்றேன். உங்க பெரிய வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாக்கிங் போங்க. 10,000 ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ணுங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற டெய்லியும் அன்னைக்கு ஃபுல் டே நடக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்பையும் அந்த 10,000 ஸ்டெப்புக்குள்ள கவர் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. டயட்டை எதுக்காகவும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா இப்படி பண்ணீங்க அப்படிங்கும்போது வெயிட்ல பெரிய மாற்றம் வரும். நானும் இனி வாக்கிங் போக ட்ரை பண்றேன். ஒர்க் அவுட்டை இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ண ட்ரை பண்றேன். ஸோ வந்து நான் நினைச்ச 57 கிலோவை நான் அடையிறேன். நீங்களும் நினைச்ச வெயிட் அடையறதுக்கு
கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் மோட்டிவேஷனாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.